Hello all, welcome to day 50 of sharing my mind voice while studying. Cash and cash equivalents அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறப்போ கேஷும் வரும், கேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அதர் திங்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கையில் இருக்க ரூபாய் நோட்டுகளாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் இருக்க பேலன்ஸாக இருக்கலாம். அதே கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாம்ப்ஸ் இன் ஹேண்டுன்றாங்க, இது ஏதோ மார்ஜின் மணி அக்கௌண்ட்ஸுங்கிறாங்க, அப்படின்னா என்னென்னு தெரில. கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டுன்றாங்க, அதாவது நம்மளோட பேங்க்கில் வந்துட்டு டெபிட் பேலன்ஸில் அக்கௌண்ட் வச்சுருப்போம்ல, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் வந்துட்டு கேஷ் ஈக்குவலன்ஸில் சொல்கிறாங்க. செக்ஸ் இன் ஹேண்ட்ஸ், நம்ம கையில் இருந்து நம்ம பேங்க்கில் கொடுத்து கலெக்ட் பண்ணாத செக்கெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேஷ் ஈக்குவலன்ஸுன்றாங்க. அதாவது இதெல்லாம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் லிக்விட் அசட்ஸ் ஆன் என்டர்பிரைஸ், அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றாங்க. இதை ரெடியாக நம்ம வந்துட்டு கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு ரிஸ்க் இருக்கக்கூடாது, கம்மியான ரிஸ்க் தான் இருக்கணும் கேஷாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸில். ஓகேவா? அப்படி இருந்தது, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இந்த விஷயம், இந்த கேஷ் அண்ட் கேஷ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்துட்டு மிஸ்அப்ராப்ரியேஷனுக்கு நிறைய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஆடிட் பண்ணுறப்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசமாக வாட் கேன் கோ ராங், இந்த இடத்துல என்ன தப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சு ரொம்ப பார்த்து ஆடிட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகே, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்க்கு என்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு எதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமோ, சப்போஸ் டு பி ரெக்கார்ட், அது எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்குற அசர்ஷன்ஸ் என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ். ஓகேவா? இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேஷ் பேலன்ஸஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கேர் தேவை அப்படின்றாங்க. நம்ம சர்ப்ரைஸாக கேஷை வந்து வெரிஃபை பண்ணாத பட்சத்தில் நம்மக்கிட்ட கொடுத்த காசு எல்லாமே வந்துட்டு அவங்களோடது தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சர்டைனிட்டியும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அக்கௌண்ட்ஸில் 100 ரூபா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சர்ப்ரைஸாக போய் உண்மையாலுமே அங்கே 100 ரூபா இருக்கா அவங்க ட்ராவில், இல்லை அவங்க பவுச்சில், இல்லை அந்த லாக்கரில் 100 ரூபா உண்மையாலுமே இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சர்ப்ரைஸாக போய் செக் பண்ணணும். முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே இங்கே டேலி பண்ணி வச்சுருவாங்க. ஒரு 10 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா 10 ரூபா போட்டு வச்சுருவாங்க, அப்புறம் திருப்பி எடுத்துக்குவாங்க நம்ம செக் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சர்ப்ரைஸாக செக் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்துட்டு அந்த லாஸ்ட் டே ஆஃப் இயரில் நம்ம கேஷை செக் பண்ணுவோம்ல, அதோடு நிறுத்திடாமல் அதுக்கப்புறமும் சம்டைம் ஆஃப்டர் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோஸ் ஆஃப் த இயர், ஓகேவா? இயர் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடியே நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு போகக்கூடாது. சர்ப்ரைஸாக போய் செக் பண்ணுறப்ப அந்த இயர் முடிஞ்சு 4 நாள் கழித்து நம்ம போய் பார்க்குறப்பையும் அந்த ரெக்கன்சிலேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கேஷ் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். மோர் தென் ஒன் கேஷ் பேலன்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷியர் இருப்பார், ஒரு பெட்டி கேஷியர் இருப்பார், ஒரு பிரான்ச் கேஷியர் இருப்பார், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது இல்லாமல் எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செக் பண்ணணும். ஓகேவா? அட் அ டைமில் ஆடிட்டுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் வச்சு ஒரே நேரத்தில் எல்லா பேலன்ஸையும் செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது வந்து A B
சிடி இது 4மே வந்துட்டு கேஷ் வச்சுருக்க இடம். ஓகேவா? இது வந்துட்டு பிரான்ச் கேஷியர், வேறு என்னெல்லாம் இருந்துச்சு, இது பெட்டி கேஷியர், இது கேஷியர், இது எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதை போய் செக் பண்ணுவேன். ஓகேவா? இவன்கிட்ட 10 ரூபா இருக்கணும், ஆனால் 8 ரூபா தான் இருக்கும். என்ன பண்ணுவான், இவன்கிட்ட கடன் வாங்கி 10 ரூபான்னு கணக்கு காமிச்சிருவான். இதை செக் பண்ணிட்டு நான் திருப்பி இங்கே போவேன். அப்போ என்ன ஆகும், அந்த 2 ரூபா திருப்பி இங்கே வந்துடும். ஓகேவா? அந்த 2 ரூபா வந்தாலும் இவனுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 10 ரூபா கடன் வாங்கி இவன் கரெக்டாக இருக்க அப்படின்னு கணக்கு காமிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரே அமௌண்ட்டே மாற்றி காமிச்சு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக செக் பண்ணணும். அட் அ டைமில் எல்லாரையும் செக் பண்ணுறோம் அப்படின்னா மாட்டிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நல்லா இருக்குல்ல? சூப்பரில். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும். நம்ம கேஷை வெரிஃபை பண்ணுறோம்ல, போய் கவுண்ட் பண்ணுறோம்ல, உண்மையாலுமே அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சர்ப்ரைஸாக போய் செக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டைமில் கேஷியரும் அங்கே கண்ணு முன்னாடியே நிற்க வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அவரை வந்து சைன் பண்ண சொல்லணுமா. ஓகேவா? நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கேஷ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத டினாமினேஷனோட எழுதி அவரை வந்து சைன் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி தான் கவுண்ட் பண்ண, இங்கே பாருப்பா 10 ரூபா நோட்டு 10 இருக்கா, இருக்குது சார், இங்கே கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அட் த எண்ட் நம்ம டோட்டல் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கேஷியரை ரெஸ்பான்சிபிள் ஆக்கலாம். இன்கேஸ் கேஷியரே அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தனியாக நான் மட்டும் போய் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்னப்பா தம்பி 1000 ரூபா குறையுது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார், நான் பார்த்தப்ப கரெக்டாக தான் இருந்துச்சு, நீங்கள் தான் எடுத்து பேக்கெட்டில் வச்சுருப்பீங்க, உங்கள் பேக்கெட் எடுங்க செக் பண்ணலாம் அப்படிம்பாரு. நமக்கு தேவையில்லாத ஒம்பு. ஸோ இதில் ப்ரொசீஜர் என்ன, நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் பண்ணுறப்ப கேஷியர் அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, டினாமினேஷன் ஆஃப் கேஷோட நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதை அந்த கேஷியர்கிட்ட சைனும் வாங்கிக்கணும். ஓகேவா? நல்ல பாயிண்ட். ஏதாவது ரஃப்பாக ஒரு கேஷ் புக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு டெய்லி பேலன்சஸ்லாம் வந்துட்டு அவங்க செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஷ் புக்குக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த நோட்டில் எழுதுவோம், அதோட டோட்டலை தான் இங்கே எழுதுவோம். அந்த மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை டீ குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரஃப் கேஷ் புக்கில் 3 தடவையும் தனித்தனியாக எழுதுவாங்க. பட் அந்த கேஷ் புக்கில் எழுதுகிறப்ப அந்த டேட்டு போட்டு ஒரே என்ட்ரியாக 3த்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணணும். இதை செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணணும். கேஷ் புக்குக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு எனக்கு புரியல, ஏதோ டெக்னிக்கலாக இருக்குது. ஏதாவது ஸ்லிப்போ சிட்டோ ஐஓயுஓ. ஐஓயுனா என்ன, ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா தெரியல. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெம்பரரி அட்வான்சஸ் பெய்ட் டு த எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடட் ஆஸ் பார்ட் ஆஃப் த கேஷ். சரி, எது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே இருக்குது, சாட் ஜிபிடி கேட்டுருவோம். இது வேறு ஒரு பேஜ் தான் வருமா? என்ன ப்ளூ கலரில் வருது சாட் ஜிபிடி? த கீ இஷ்யூஸ் தட் அண்ட் ஐஓயு ஸ்லிப்பு சிட்டு இதெல்லாம் வந்துட்டு கேஷ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன். ஓகே, சப்போஸ் த கம்பெனிஸ் கேஷ் புக் சேஸ் கேஷ் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 lakh. சரி,
பட் ஆடிட்டர் ஃபிசிக்கலாக செக் பண்ணுறப்ப அங்கே வந்து 95,000 ஆக்சுவல் கேஷ் இருக்குது. 5,000 வந்துட்டு எம்ப்ளாயி வந்து டெம்பரரி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. எம்ப்ளாயி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க ஆர் ஐஓயூ கொடுத்துருக்காங்க. ஐஓ த கம்பெனி. ஐஓயூ அப்படின்னா சரி தெரில, லெட் மீ நாட் அஸ்யூம் சம்திங். ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐஓயூவை வந்துட்டு கேஷாக ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆத்தரைஸ்டாக இருக்கா? சரி, நம்ம வந்து ஸ்லிப்பு ஐஓயூவை பற்றி பொதுவாக கேட்போம், அதுதான் நமக்கு டவுட்டு. நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான் கைஸ். ஐஓயூனா ஐஓயூ, அதை அப்படியே ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. நைஸ். ஓகே ஓகே, அப்படின்னா இது ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டிலாம் இல்லை. இப்போ வந்து நம்மக்கிட்ட கேஷ் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், அதில் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கேஷாக கணக்கு வச்சுக்க முடியாது. எவ்வளோ ஆக்சுவல் கேஷ் இருக்கோ அதை தான் நீங்கள் கேஷான்னு வைக்கணும். அந்த ஸ்லிப்பு ஐஓயூ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஆடிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றாங்க. அது என்ன அனாலிசிஸ் அப்படின்னா டோட்டல் கேஷ் ரெசிப்ட்ஸ் அப்புறம் டோட்டல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு சம்மரியாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் இன்கம் 1,00,000, எக்ஸ்பென்ஸ் 95,000, ஃபெப் இவ்வளோ, மார்ச் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு சம்மரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ ஒரு 10% ஹைக் இருக்குது, இங்கே ஒரு 8% ஹைக் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் மந்தில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து டெஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்கலாம். என்ன ஆச்சு அந்த டைமில், எதனால் இப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு சில நேரத்தில் ஃப்ராட்லாம் ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு எப்படி அந்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுன்னு தெரியாமல் ஏதாவது வேறு ஏதாவது சின்ன சின்ன பில்லாக சேர்த்து ஒரு 100 பில்லு 1000 பில்லு போட்டு எல்லாமே இந்த மந்தில் தான் சேல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்பட்டமாக பண்ணியிருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆடிட்டர் வந்துட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட்டோட ப்ராசஸையும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பிஆர்எஸ் போடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ்க்குன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டினியூ ஆகுதா? பிஆர்எஸ்க்கு மட்டும் தனியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது முடிஞ்சோடனே டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் டிஸ்க்ளோஷர். ஓகே, நாட் ஸோ பேட். இப்போ நம்ம எது வரைக்கும் முடித்தோம்? இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எப்படியெல்லாம் செக் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஆடிட்டர் என்ன என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சனல் அந்த பிஆர்எஸை சைன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அதை யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி போகும். புரியுதா? அதனால தான் சைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, நம்ம பிஆர்எஸை வெரிஃபை பண்ணுறது இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸோடு சம்மந்தப்பட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டேலிங் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் புக் டு த பேங்க் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, பேங்க் கன்ஃபர்மேஷன் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதுதான் அந்த ஸ்லாஷ்க்கான அர்த்தம். பேங்க் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு படிச்சிட்டேன், சாரி. ஸோ நம்ம வந்துட்டு பேங்க் புக் நம்ம வச்சுருப்போம்ல, பேங்க் புக் அப்படிங்கிறது கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய பேங்க் காலம் நம்ம இங்கே புக்கில் எழுதிட்டே வருவோம்ல, அதுக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல,
அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு டேலி பண்ணணும். இந்த இடத்துல செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டுன்னு தானே வரணும். இல்லை நான் தான் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிறேண்ணா? ஓகே, மற்றதெல்லாம் புரியுது. பட் இங்கே செக் இஷ்யூட் பட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டா? அப்படின்னா பட் வரக்கூடாது, செக் இஷ்யூட் அண்ட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டுன்னு வரணும். சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன் அடிஷன் த ஆடிட்டர் ஷுட் ரெக்வெஸ்ட் ஃபார் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் பீரியட் அண்ட் should verify if the checks issued have subsequently have been cleared by the banks. Okay, இது okay. For all cases where check have become stale, that is 3 months or more have lapsed since they issued it, should not appear in the BRS and should to be taken back to the liabilities. ஓகே, பேசிக் கான்செப்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. நமக்கு வந்துட்டு ஏதாவது செக்கை கொடுத்து அதை இன்னும் பேமெண்ட்டுக்கு கொடுக்காமல் இருந்தோன்னா அதில் ஏதாவது ரெக்கன்சைலிங் மெட்டீரியலாக ரெக்கன்சைல் பண்ணுற அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுன்றாங்க. அப்புறம் வந்துட்டு அது நமக்கு சப்சீக்வெண்ட் பீரியட், அதாவது நம்ம பீரியட் முடிஞ்சு 31st மார்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 31st மார்ச் அன்னைக்கு செக்காக இருந்தது, கேஷாக மாறாமல் வெறுமனே நாங்கள் செக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த அடுத்த மந்தில் கேஷாக மாறிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணுன்றாங்க. இந்த 3 கேசஸ்லையுமே வந்துட்டு எப்போ ஒரு செக்கு 3 மாதமோ மோரோ ஆயிடுச்சுன்னா, அதாவது அதோடைய வேலிடிட்டி எவ்வளோ நாள்ன்றது இருக்கும்ல, அது முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்துட்டு பிஆர்எஸில் கொண்டு வரக்கூடாது, அதை லைபிலிட்டிஸில் போட்டுடணும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கேட்டுக்கலாம். எனக்கு ஒரு குட்டி டவுட் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் வருமா, இல்லை இது கரெக்டு தானா? இன்கேஸ் இது தான் கரெக்ட் அப்படின்னா நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க போகிறேன். எக்ஸாக்ட்லி, நினச்சேன். யூ காட் அன் இம்பார்ட்டண்ட் வேர்டிங் இஷ்யூ. த ரெலவெண்ட் பிஆர்எஸ் ஐட்டம் இஸ் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். வாட் டஸ் தட் மீன்? சப்போஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, இதெல்லாம் 10th 12th அக்கௌண்ட்ஸ்லேருந்தே படிச்சிட்ருக்கோம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஸோ இது தப்பு தான். ஓகே, தேங்க்யூ சாட் ஜிபிடி. இதை நான் எப்படி எழுதுவேன்? இதை ஏதாவது ஞாபகப்படுத்தி வைக்கணுமே இந்த இடத்துல. சரி, இந்த பட்டு மட்டும் அங்கே வந்துருந்துச்சுன்னா முன்னாடி அப்படியே நாட்டை போட்டு விட்ருக்கலாம். பட் நாட். சரி, ரைட், அப்படியே எழுதுவோம். என்ன இப்போ? ஓகே, அவ்வளோதான். நீட்டாக வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்படியே இருக்கட்டும் ரேண்டமாக. அடுத்தது அவங்க அடுத்த பாயிண்டில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நான் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிறேனே. சம்டைம்ஸ் என்னால் சாட் ஜிபிடியும் 100% நம்ப முடியல. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் அதாவது அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, சப்ஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்குவேன் பட் ஒரு பார்ட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்குவேங்குது. அது என்ன பார்ட்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு செக் இஷ்யூட் பட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்னு இருக்குது.
In the context of the entire paragraph, this is almostly certain a typo omission of not. Okay, அதுதான் நானும் கெஸ் பண்ணேன். It should read check issued but not presented for payment. ஓகேவா, நானும் அதான் நினச்சேன். Why I am confident, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுதான் பேட்டர்னை, அதெல்லாம் ஓகே. நீ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறேங்கிறியே, அதை என்ன சேஞ்ச் பண்ணுவேன்? One correction to my previous answer. Stale check should be reversed, taken back to liabilities. That was too broad. The important point from your material is a check that has become stale 3 months or more should not continue as a BRS reconciling item. The accounting treatment reversal into the appropriate liability account is a separate matter depending on the circumstances and the prescribed treatment. Okay, இதை பற்றி நான் கேட்கவே இல்லை. தேங்க்யூ. ஓகே, டன். ஸோ அது தப்பு தான் கைஸ். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அப்போல்லாம் எதுவும் இல்லை. படிக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? Checking of all material reconciling items included under checks deposited but not credited by bank. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது செக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பேங்க்குக்கு போகலை அப்படிங்கிறது. இப்போது நம்ம பார்க்குறது நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்துருச்சு, பேங்க்குக்கும் போயிடுச்சு, ஆனால் பேங்க் நம்ம அக்கௌண்ட்டில் இன்னும் க்ரெடிட் பண்ணல அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பேங்க்கில் அது செக்கை கொடுத்துட்டோம், அவங்க இன்னும் எங்களுக்கு க்ரெடிட் பண்ணலன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படியா, சரி அந்த ரெசிப்டை கொடு, அந்த ஸ்லிப்பை கொடு அப்படின்னு நம்ம வாங்கி செக் பண்ணோம். அது அப்போதைக்குன்னு பண்ண வேண்டிய ஆடிட் ப்ரொசீஜர். ஆஃப்டர் தட் சப்சீக்வெண்ட் பீரியட் இருக்கு இல்லையா, இயர் எண்ட்லாம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் உண்மையாலுமே அந்த மாதிரி அவங்க செக்கை கொடுத்து அது க்ரெடிட் ஆகாமல் இருந்துச்சா, அப்படி இன்கேஸ் அப்படி தான் இருந்தது அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் மந்தில் அந்த அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்கும். அது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி டேலி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ரீசனபிள் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரீசனபிள் டைமை தாண்டியும் அந்த செக்குக்கு அமௌண்ட் வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆடிட்டர் வந்துட்டு கேட்கணும், என்னப்பா இதெல்லாம் என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேட்கணும். அதில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல மேனேஜ்மெண்ட், அது வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும், அந்த ரெவென்யூ ரெகக்னிஷனை வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்கல்ல அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு இது பண்ணி அக்ரூவல் கான்செப்டில் அவங்க வந்துட்டு ரெவன்யூ ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் ரிலேட்டட் டு சச் பார்ட்டிஸ். யார் மூலியமாக அது வந்துச்சோ அது எல்லாமே அந்த கம்பெனியோட ரெவன்யூ ரெக்கக்னிஷன் பாலிசி படி தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்பயும் வந்து நீ பண்ணது தப்புன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது, அது அவனோட பாலிசி படி இருக்கான்றது தான் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, இது வந்துட்டு அடுத்த பாயிண்ட்டை கவர் பண்ணுது. மெட்டீரியல் ரெக்கன்சிலேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அமௌண்ட்ஸ் ஆர் சார்ஜஸ் டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் பை பேங்க் பட் நாட் அக்கௌண்டட் ஃபார் பை ரெக்வெஸ்டிங் ஃபார் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த பீரியட் அண்டர் ஆடிட் அண்ட் டேலியிங் த சேம். அதாவது பேங்க்கில் வந்துட்டு டெபிட்டோ க்ரெடிட்டோ பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி 3 ரூபா எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கேஷ் புக்குக்கு எப்படி தெரியும்? நம்ம இங்கே இருப்போம், இதெல்லாம் டேலி பண்ணிவிட்டு பேங்க்கும் இதுவும் டேலி ஆகுதான்னு பார்க்குறப்ப இங்கே 3 ரூபா இடிக்கும். என்னன்னு பார்த்தா அவங்க 3 ரூபாயை குறைச்சிருப்பாங்க, நமக்கு கேஷ் புக்கில் 3 ரூபா எக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி செக் பண்ணி டேலி பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் ஆடிட்டரோட வேலையா? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தானே பண்ணணும். ஓகே, நம்மளை தான் டேலி பண்ண சொல்கிறாங்க, சரி பண்ணுவோம்.
அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஆடிட்டர் ஷுட் என்ஷூர், நம்ம தான் என்ஷூர் பண்ணுமோ, மேனேஜ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த சேம் யூனிட்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அது மாற்றிடுது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுமா. ஒப்பீனியன் கொடுக்கறது மட்டும்தான் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ மேனேஜ்மெண்ட்டை வேலை வாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா கைஸ். சரி, ஓகே, பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நலனுக்காக நம்ம சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுவோம். அவங்கள்ட்ட சும்மா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். செஞ்சால் ஓகே, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டுலாம் இருக்க வேணாம். அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா அழகாக குவாலிஃபை பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ரூடாக இருக்க வேணாம். எடுத்தோடனே நான் குவாலிஃபை தான் பண்ணுவேன்னு இல்லாமல் சொல்லி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் விட வேணாம். ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அவங்க அதை செஞ்சுட்டணும், ஆக்சுவலாக செஞ்சிடணும். செய்யலைன்னா குவாலிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்றாங்க. ஸோ நம்ம வேலைலாம் வாங்க வேணாம் கைஸ், நம்ம ஒப்பீனியன் தான் சொல்கிறோம். பட் ஒரு தடவை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் பொலைட்டாக பண்ணலாங்கிறது தான் சொல்கிறாங்க. நல்ல ஐசிஐ தான். நான் கூட ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டேன். ஓகே, டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த என்டிட்டிக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லை அதர் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை வந்து வச்சுருக்காது அந்த பேங்க் இருக்கும் இல்லையா, அந்த பேங்க்கோ இல்லை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ அவங்களுக்கு டைரெக்டாக நம்மளே காண்டாக்ட் பண்ணி உண்மையாலுமே இவங்களுக்கு உங்ககிட்ட இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் கடன் இருக்கா, இல்லை இவ்வளோ எஃப்டி வச்சுருக்காங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஏஎன்கோ கம்பெனி, நான் வந்து 100 கோடி என்கிட்ட வந்து எஃப்டி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எந்த பேங்க்லன்னு கேட்டால் எஸ்பிஐயில் இருக்குது அப்படிம்பேன். நான் எஸ்பிஐக்கு போய் இதோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்ககிட்ட எவ்வளோ எஃப்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்துட்டு ஒரு 50 லட்சம் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு இங்கே எஸ்பிஐயில் சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி வந்து இங்கே கேட்கலாம், தம்பி எங்கேப்பா 100 கோடி இருக்கும்னா 50 லட்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி டைரெக்டாக போய் அந்த பேங்க்லேயே கேட்டுறது. ஓகேவா, அதுதான் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். இது வந்து மேண்டேட்ரியாக எல்லாத்துக்குமே பண்ணணுமா, நெசசரிலி பி டன் ஃபார் ஆல் அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆஸ் அட் த பீரியட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கம்பெனியே வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று தருவாங்க, பிரிண்ட் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த பேங்க்கோட இதுக்கு போய் நீங்கள் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த இது வந்து பேங்க் உங்ககிட்ட கொடுத்த டேட்டாவையும் கம்பெனி உங்ககிட்ட கொடுத்த டேட்டாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பெனியிலே வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் தருவாங்க, கம்பெனியிலே வந்துட்டு உங்களுக்கு கேஷ் புக்கும் தருவாங்க அப்படின்னா அவங்க அதில் ஏதாவது கோல்மால் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் மேண்டேட்ரி ஃபார் ஆல் த அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆஸ் அட் த பீரியட் எண்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, ஏதாவது அன்ரிசால்வ்டு queries, அதாவது சரி செய்யப்படாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம போய் கேட்கணும் கம்பெனிகிட்ட, இங்கே பாருப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எஸ்பிஐயில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி சொல்கிற, போய் நீங்கள் 2 பேர் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க, அதை ரெக்கன்சைல் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணுமா. ஓகேவா, அதில் வந்துட்டு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸும் கேட்டு வாங்கிக்கலாம் தேவைப்பட்டா, ஆர் பேங்க்லேருந்து கிளாரிஃபிகேஷனும் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ என்ன பண்ண, போய் எஸ்பிஐகிட்ட போய் எஸ்பிஐ கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு தர சொல்லு, இவர் 50 லட்சம் எஃப்டி வச்சுருக்காரு, அது இல்லாமல் மிச்சம் எல்லாம் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் சேர்த்தா 100 கோடி வருது அப்படின்னு போய் எஸ்பிஐ எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. இல்லை ஆஸ் த கேஸ் மேபி நீ எழுதி கையெழுத்து போட்டு கொடு, அப்போ தான் நான் நம்புவேன். இந்த குவரிஸை நீங்கள் வந்து ரெக்கன்சைல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனியை அமுச்சு விட்றணும். அதானே சொல்கிறாங்க, கம்பெனி ஷுட் பி ஆஸ்க்டு டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ரெக்கன்சைல் ரிஸ்க் எனி. ஓகே, ஓகே, நம்ம தான் சொல்லணும். ஸோ ஷுட் பி ஆஸ்க்டுனா யார் ஆஸ்க் பண்ணுவோம், நம்ம தான் ஆஸ்க் பண்ணுவோம், கம்பெனியை தான் ஆஸ்க் பண்ணுறோம். ஸோ அவங்களாம் அந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது பேங்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ட்டு தான் போக சொல்லுவோம். ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும். ஆடிட்டர் வந்துட்டு 100% ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட் பேலன்சஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க.
சரி, ஒரு ஒரு சில ரொம்ப ரேரான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இன்கேஸ் நம்மளால் அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வரல, பேங்க் வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபாலோயிங் 2 விஷயத்தை வந்து ஆடிட்டர் செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அப்போ வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தப்பு. ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்துட்டு அவங்க, அதாவது இது கம்பெனிஸ் ஆக்ட் இல்லை, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அக்கௌண்டிங் அவங்க என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட்டாக நம்ம கம்பெனியிலேருந்து கேஷ் புக் மட்டும்தான் வாங்கணும். நம்ம நேராக போய் பேங்க்கில் தான் இவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இவங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும். பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கும் இவங்கள்ட்ட இருந்தால் வாங்குவோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இவங்கள்ட்ட இருந்தால் வாங்குவோம். இது வந்து ரேர் சினாரியோவில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, வெப்சைட்டில் போய் நம்மளே லாகின் பண்ணி எடுக்கிறதெல்லாம். இது நல்லா இருக்கே, ஒரு ஆடிட் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இன்டர் படிச்சுட்டு இருக்க தம்பி ஏதாவது ஆர்டிகல்ஸ் பண்ணிருப்பாப்புல, அவரை கூப்பிட்டு பேங்க்லேருந்து ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டு 2 பேரும் போங்க, போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டோம்னா பேங்க் அழகாக ஏதோ ஒரு சீலை போட்டு ஆமாம்ப்பா இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். ஓகேவா, எத்தனை பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்குது. அடுத்தது வேல்யூவேஷனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மேலே பண்ண ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லாமல் ஃபாரின் கரன்சிஸ்லாம் இருக்குல்ல, அதை ரீஸ்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க 31 மார்ச் அன்னைக்கு என்ன அமௌண்ட் இருக்குது, எப்படி நம்ம வந்துட்டு அதை மெஷர் பண்ணணும் ஆர் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி அவங்களோட ஃபாரின் கரன்சி ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கரெக்டாக ரீஸ்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுதான் வந்துட்டு வேல்யூவேஷன் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. ஸோ கேஷ் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம வேல்யூலாம் பண்ண தேவையில்ல, 10 ரூபா = 10 ரூபா தான். இப்போ எப்போ நம்ம அதை வேல்யூ பண்ணுற மாதிரி வரும், இப்போ $1 வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது எத்தனை ரூபா அப்படின்ற கேள்வியே வருது. ஸோ வேல்யூவேஷன்னா ஆப்வியஸாக ஃபாரின் கரன்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, டிஸ்க்ளோஷர், கேஷில் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும் தெரில, கெஸ்ஸிங் கூட வர மாட்டேங்குது, பார்ப்போம். ஓகே, ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்கிறதெல்லாம் பண்ணணும். கிளாசிஃபிகேஷன் கரெக்டு, நம்ம எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணி தனித்தனியாக பிரித்து காட்டணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, செக்காக டிராஃப்டாக கையில் எவ்வளோ இருக்குது, கேஷாக கையில் எவ்வளோ இருக்குது, அதர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகேவா, அடுத்தது இயர் மார்க்டு பேலன்சஸ் வித் பேங்க்ஸு. ஓகேவா, இயர் மார்க்டு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம எதுக்காவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒதுக்கி வச்சுருப்போம், இந்த செலவுக்கு தான் இந்த பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு இதை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பேங்க்கில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக காட்டணும் அப்படின்றாங்க. ஏன்னா அது கேஷ் கிடையாது, அதை வச்சு நம்மளோட கரண்ட் லைபிலிட்டிஸையோ இல்லை ஏதோ ஒன்று அடைக்க முடியாது, அது இதுக்கு தான் அப்படின்றத ஒதுக்கியாச்சு. ஸோ அது அதுக்கு தான், அதை தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. அதாவது பேங்க்ஸில் வந்துட்டு நம்ம மார்ஜின் மணியாவோ இல்லை ஏதாவது ஒரு பாரோயிங்ஸ்க்கோ கேரண்டிஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்கோ செக்யூரிட்டியாக கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பேலன்சஸ் எல்லாம் தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது, இது வந்து அங்கே செக்யூரிட்டியாக இருக்குல்ல, ஸோ அதையும் தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. ரீபாட்ரியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஃப் எனி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம ChatGPT போயிடலாம். This means if the company has restrictions on transferring its cash bank balances from one country to another, those restrictions must be disclosed separately. What is repatriation? Repatriation is equal to bringing money back to the company's home country. For example, imagine an Indian company has 10 crore in Indian bank, 5 crore in US bank. Okay, normally the company may be able to transfer the US 5 crore equivalent bank back to India, correct? But suppose the US country has a law saying you cannot freely transfer this money out of the country அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரீபேட்ரியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேப்பா,
ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டில் வந்து சட்டம் போட்டாங்கன்னா அது வந்து ரீபேட்ரியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்கேஸ் நம்ம கம்பெனிக்கு அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை தனியாக ஸ்டேட் பண்ணணும். பிகாஸ் இதையும் நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்துட்டு இப்போதைக்கு அதையும் செலவு பண்ண முடியாது. 12 மாதம் கழித்து தான் அதோட பீரியட் முடியும், மெச்சூர் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் தனியாக செலவு பண்ணணும். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இப்போதைக்கு செலவுக்கு அப்படின்னு வெளியே எடுக்க முடியாத விஷயங்களெல்லாம் வந்து நம்மளை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? கரெக்டு தான் இல்லை? ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு 100 கோடி பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்துட்டு 20 கோடி இயர்மார்க் ஃபண்டு, 10 கோடி வந்துட்டு பேங்க் கேரண்டி, 30 கோடி வந்து வெளிநாட்டில் இருக்க எடுக்கவே முடியாது, மிச்சம் இருக்க காசு எல்லாமே வந்துட்டு என்னது பேங்க் டெபாசிட்டு, இன்னும் 1 மாதம் கழிச்சு இன்னும் 10 மாதம் கழித்து தான் மெச்சூர் ஆகும் அப்படின்னா அப்போ எல்லாமே வேஸ்ட்டா? அப்போ 100 கோடி இருந்தும் எதுவுமே பண்ண முடியாதான்ற மாதிரி போயிடும்ல. அந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் தனியாக காட்டுங்க அப்படின்றாங்க. குட் தான். ஓகே கைஸ், இன்வென்ட்ரிஸை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.